கேப்டன் மில்லர் படம். இந்த படத்தோட விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு போகிறீங்களோ அது அந்த படத்தில் இருக்காது. கேப்டன் மில்லருங்கனால ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நான் என்ன எதிர்பார்த்துருப்பேன்னா ஒரு கிளாடியேட்டர் மாதிரி படையிலேருந்து அவர் தனியாக ஒரு மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு கதை மாதிரி அந்த மாதிரி இருக்குன்னு எதிர்பார்த்தேன். இது கொஞ்சம் எடுத்திருக்காரு, ஆனால் இருந்தாலும் அந்த மாதிரி வரல. சண்டை 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 எப்போ பாரு கன் எடுத்து ஷூட் பண்ணிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது அந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி கதை. அந்த காலகட்டத்தில் எங்கே போய் உங்களுக்கு AK-47 மிஷின் கன்லாம் இருந்துச்சு. மிஷின் கன் எல்லாம் ராக்கெட் லாஞ்சர்லாம் விட்றாங்க. இப்போனா சுதந்திர காலத்தில் ராக்கெட் லாஞ்சர்லாம் வச்சு அடிச்சிருக்காங்க. மேபி இருந்துச்சு, ஏன்னா நமக்கு தெரில. அந்த மாதிரி நிறையா கதைகள்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு படம் எடுத்தோன்னே செம்மையாக இருந்துச்சுன்னா ஒரு பயங்கரமான ஒரு லவ் ஸ்டோரி கிடச்சிருச்சு. ஒரு மதராசப்பட்டினம் மாதிரி ஒரு வின்டேஜ் ஸ்டைலில் ஒரு லவ் ஸ்டோரி கிடச்சிருச்சுன்னு நினச்சேன். அதுவும் அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே கட் பண்ணி அதையும் சோழி முடிச்சு கட்டிட்டாங்க. சரி, அடுத்தது ஒரு ஆக்ஷன் பிளாக் வரப்போகுது. தனுஷ் மிலிட்ரியில் சேர்ந்துட்டார். அதுக்கப்புறம் பயங்கரமாக ஒன்று வரப்போகுது அப்படின்னா அவருடைய சீஃபையே குத்தி கொண்டு போட்டு அந்த வைக்கிறது சீனு கட்டு. என்னடா இந்த மாதிரி லீடு, முக்கியமான லீடு கிடைக்கிறது, மக்கள் எதிர்பார்த்து உட்காந்துருக்கக்கூடிய அந்த லீடெல்லாம் அப்படியே கட் பண்ணி தூக்கி எறிஞ்சிடுறாங்க. ஸோ இதே மாதிரி தான் லியோ படத்தில் வந்துச்சு. எப்படி அந்த சைக்கோ கில்லர் இருக்காங்களே, அந்த இவர் மிஸ்கின்னு அந்த இவர் ஒருத்தரோட சாண்டி, அந்த கேரக்டர் எப்படி கட் பண்ணி தூக்கி எறிஞ்சாங்களோ அதுதான் அது இருந்துச்சுன்னா படம் இன்னும் நல்லாவே ஓடி இருக்கும். இந்த கேரக்டரில் கட் பண்ணிவிட்டு. ஸோ அது மாதிரி இந்த லவ் ஸ்டோரி அருமையாக வந்துச்சு. ஒரு பயங்கரமான ஒரு எதிர்பார்க்கலாம். அந்த ஒரு காஸ்டியூமில் அந்த கோயிலில் ஒரு வின்டேஜ் ஸ்டைலில் செம்மையாக ஒரு மூவ்மெண்ட் கொஞ்சம் தூரம் செம்மையாக போச்சு. ரன்னிங் அப்படியே கட்டு முடிஞ்சிச்சு. சரி, அடுத்தது மிலிட்ரி நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட்டை நான் சில கதைகளை யோசிச்சிருக்கேன். ஸோ அந்த கதையில் இருக்கிற ஒரு 2-3 டைலாக்ஸ் எல்லாம் அதில் வந்துச்சு, அந்த பாயிண்ட்டு ஸ்டோரிஸ் எல்லாம். ஸோ நான் மறந்துட்டேன், கதை இப்படி போக போகுதோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்ன ஆச்சுன்னா அங்கே போய் அப்படியே திருப்பி மறுபடியும் இங்கே சுட்டுக்கிட்டே இருக்காங்க படத்தில். எப்படி தான் பார்க்க முடியாது இல்லையா? பக்கத்தில் இருந்து ஒருத்தங்க என்ன சொன்னாங்கன்னா, படம் இன்னும் முடியலையா அப்படின்னாங்க. இந்த பக்கத்தில் உட்காந்து சீட்லேருந்து இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஆளக்கானோம், ஓடியே போயிட்டாங்க. கப்ஷாம்பல்ஸாக நட்டு ஓடிட்டாங்க. கொடுத்த காசு கூட வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. அது ஒரு பொண்ணு, சின்ன பொண்ணு உட்காந்துருக்குது. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, இவன் அவனை கொண்டுட்டான், அவன் இவனை கொண்டுட்டான் அப்படிங்குது. சின்ன வயசுலேயே அந்த வன்முறையை ரொம்ப ஷூட் பண்ணுறது, வன்முறை இது நிறையா இருக்குது. அதெல்லாம் கட் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி இப்போது ஹாலிவுட்டில் சேவிங் பிரைவேட் ரயன் எடுத்திங்கன்னா, சேவிங் பிரைவேட் ரயன் படம் செம்மையாக இருக்கும். இதே ஃபைட்டு தான். ஆனால் அந்த படம் உட்காந்து ஆஸ்காருக்கு வந்துச்சா இல்லையா? சூப்பராக வந்துச்சது. எப்படி வந்துச்சது? ஏன்னா அதையுமே சண்டையுமே ஷூட்டிங்குமே நல்லா கொடுக்கணும். மக்கள் ரசிக்கும்படியாக, மக்கள் பார்க்கும்படியாக கொடுக்கணும். அதுதான் ஒரு சிறந்த இயக்குனருக்கான இது. இந்த கதை ஓகே, உண்மையாலுமே கதையோட கருத்து, கதையோட நோக்கம் கரெக்டு. ஆனால் அதை வெளிப்படுத்தின விதம் ரொம்ப ரொம்ப தப்பு. இது சரியான முறையில் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இல்லை. அவர் டைரக்டருக்கு பிடிச்ச மாதிரி படம் பண்ணியிருக்காரே தவிர மக்கள் இது யார் யாரெல்லாம் பார்ப்பாங்க, இவங்கெல்லாம் ரசிப்பாங்க, எந்தெந்த சீன் ரசிப்பாங்க, எந்தெந்த சீன் ரசிக்க மாட்டாங்க, இந்த சீன் உங்களுக்கு பிடிக்குமா, இந்த சீன் உங்களுக்கு பிடிக்காதாங்க, அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ஒரு டைரக்டருக்கு. ஸோ இதில் அவர் மிஸ் பண்ணிட்டார். அவர் ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு அந்த ஸ்டோரி அப்படியே ட்ராவல் பண்ணுறாரு. அதுக்கு ஆர்டிஸ்ட்லாம் போட்டு அதை கொண்டாந்துருக்கார். அப்படி தான் அந்த படம். நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு போகிறீங்களோ அது அந்த படத்தில் இருக்காது. அதனால் நீங்கள் அதுக்கு தயாராக போங்க. எப்படி இருந்தாலும் சரி, நான் பார்ப்பேன், தனுஷ் படம் பார்ப்பேன், எனக்கு அது பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த படம் போய் பார்க்கலாம், தப்பே இல்லை. ஆனாலும் உங்களுடைய பணத்தை சேவ் பண்ணோம்னா இந்த படத்துக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. போனதுக்கப்புறம் என்னடா அது இப்போ பிச்சுக்கலாமான்னு இருந்துச்சு. இவன் எதுக்கு அங்கே போகிறான், இதுக்கு இது பண்ணுறான், கதை புரியுது. ஒரு அருமையான ஸ்டோரி. ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை அவங்க கட்டின கோயிலுக்குள்ளே அவங்களையே உள்ளே விட மாட்டேங்கிறாங்க. இது ஸ்டோரி. இதுக்காக ஒரு மிலிட்ரிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்த ஒருத்தர் பாடுபட்டு அந்த மக்களுக்கு அந்த கோயிலுக்குள்ளே போக வைக்கிறார். இது உண்மையான ஸ்டோரி சொல்கிறதுக்கு எப்படி இருக்குது. ஆனால் எடுத்த விதம் பார்க்குற மாதிரியே எப்படின்னா, என்னோட தனிப்பட்ட கருத்து, அது அப்படியே போய்கிட்டே இருக்குது. சண்டை 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 சண்டை. ஒரு லவ் இல்லை, ஒரு சென்டிமெண்ட் இல்லை, அப்புறம் அப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு சாங்கு கூட
நல்ல ஒரு லவ் சாங்கோ டுயட் சாங்ஸோ இல்லை, ஒரு காமெடி இல்லை படத்தில். அங்கங்கே படம் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 2 சீனுக்கு அந்த இவர் வர்றாரு, அவர் பேர் என்னமோ இதில் வருவார், ஜெயிலர் படத்தில் வருவார். அவர் வந்தால் ஒரு 2-3 சீன் அவரையும் என்னடா அவரை 2 சீன் காமிச்சாங்க, அவரும் போயிட்டாரா திரும்ப வருவாரான்னு தெரியலையே, என்ன முடிச்சுக்கிட்டாங்களாட்டுன்னு நினச்சி உட்காந்துருக்கும்போது கடைசியாக ஒரு சீன் வர்றார். அவர் ஓகே, அவர் சீனில் வரும்போது அவரையும் ஒன்றும் யூஸ் பண்ணல, சரியாக ஒரு ப்ராப்பரான யூஸ் பண்ணல, அப்படியே வர்றது போகிறது. இது அவர் என்ன நினச்சிருக்காருன்னா, ஒரு ஹாலிவுட் படத்தோடைய தாக்கம் அவருக்கு எதுவும் இருந்திருக்கு, அந்த படம் மாதிரி இதை கொண்டு வரணுன்ட்டு முயற்சி எடுத்து தமிழில் பண்ணியிருக்கார். ஒரு ஸ்டோரின்னு சொல்லுவாங்க, என்னென்னா, உனக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்ச உனக்கு அது யார்கிட்ட பேசணும் எப்படி பேசணுங்கிறது தெரியல பார்த்தியாங்கிற மாதிரி இந்த படம் ஒரு நல்ல கதை வச்சுருக்க, அதை எப்படி எடுக்கணும், யார் பார்க்க போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுக்கணுங்கிறது தெரியல அந்த டைரக்டருக்காக. உண்மை. மற்றபடி ஸ்டோரி வைஸ் சூப்பரான ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை வேறு விதமாக எடுத்துருக்கலாம். அது வேறு ஃபைட் இருக்கட்டும், ஒரு 2 இடத்துல 3 இடத்துல இருந்தால் போதும். ஃபுல்லாகவே எடுத்தா கன்னு ஷூட்டு முடியல. ஒரு சீன்லாம் தலையெல்லாம் இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி கையை இப்படி தூக்கிட்டு என்னடா அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஒரு சில சீனில் தூக்கமே வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. நான் எப்போவுமே படம் பார்த்தா ரொம்ப நல்லா பார்ப்பேன். ஆனால் இதே மாதிரி இன்னொரு படம் ஒன்று டாவின்சி கோடு இன்னொரு படம், அந்த ஒரு படத்தில் நான் தூங்கினேன். தியேட்டரில் போய் உட்காந்து தூங்கின படங்கள் டாவின்சி கோடு ஒன்று. இதுலேயும் ரொம்ப நெளிஞ்சு கை காலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி பார்த்த ஒரு படம். அதுக்கு அடுத்தபடி இந்த படம் தான். ஏன்னா அந்தளவுக்கு இல்லை. தனுஷ் ஓகே, ஆனால் இன்னும் நல்லா பண்ணோம், இது பத்தாது. இந்த படத்துக்கு தனுஷோட நடிப்பு ஓகே தான், அவர் நடிப்பு தான், கதையை தேர்ந்தெடுக்கிறது இது பத்தாது. அவர் நடிச்சிருக்காரு, நல்லா நடிச்சிருக்காரு, தாடி வச்சிருக்காரு, நல்லா அப்படியே மாலை மாற்றிருக்காங்க. அவரோட நடிப்பு ஓகே. அந்த இவர் கன்னடத்துலேருந்து வர்றாரு, அவரும் நல்லா பண்ணுறாரு. அப்புறம் ஹீரோயினுக்கு மொக்க பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல அழகான ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை எப்படி கொண்டு வரணும் காமிச்சு. நல்ல ஒரு லவ் சீன் வரும், உள்ள வரும், நல்ல டூயட்டு செமையாக போகும், பயங்கரமான சென்டிமெண்ட் இருக்குன்னு நினச்சா அப்படியே கத்தியை கொடுத்து கண்ணை கொடுத்து அந்த பொண்ணை அப்படியே உரம் கட்டிடுறாங்க. ட்ரெஸ்ஸுக்கு செல்லாம் மாற்றி குறைச்சிட்டாங்க. இருக்கிற பொண்ணுக்கும் ரத்தத்தை தெளிச்சு விட்டு 2 பொண்ணு வருங்க, அதுக்கும் ஒரு பொண்ணுக்கு ரத்தத்தை தெளிச்சு விட்றாங்க, ஒரு பொண்ணு அப்படியே குறைச்சிட்றாங்க. போகிறது வர்றது இதே தான் சீனு. ஒன்றும் மனசில் நிற்கலை. இந்த படம் மனசில் நிற்கலை. கேப்டன் மில்லருங்கிற பேர் சூப்பரான பேர், கதை அருமையான கதை, நடிகர்கள் நல்ல நடிகர்கள், தயாரிப்பாளர் நிறைய செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் மக்களுக்கு பிடித்த மாதிரி மக்கள் ரசிக்கும்படியாக இந்த படம் எடுக்கவில்லை. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு 5. கேப்டன் மில்லர் 5 மார்க்ஸ். இது என்னோடய ரேட்டிங்கு. மீண்டும் அடுத்த ஒரு திரை விமர்சனத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கில்பர்ட். பாய்.